ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி அன்னாபிஷேகம் பார்க்குறதுக்காக கேளம்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். வாங்க, இப்போ பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஒவ்வொன்றா பண்ண துவங்குறாங்க. வாங்க, முதல்ல இருந்து என்னென்ன அபிஷேகம் பார்த்துட்டு அன்னாபிஷேகத்தையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்போ நமக்கு அன்னாபிஷேகத்துக்கான வரலாறுக்கு வருவோம். ஒரு சமயம் பார்த்திங்கன்னா பிரம்மதேவன் தான் சிறந்தவர் அப்படின்ற ஒரு அகந்தையில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் பிரம்மதேவனோட ஒரு தலையை பார்த்திங்கன்னா கொய்திடுறார். அந்த கொய்யக்கூடிய அந்த தலை சிவபெருமான் கையில் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக தங்கிடுது. இதை மாதிரி நிரந்தரமாக தங்கும்போது சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நிற்குது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகணும், கையில் இருக்க அந்த பிரம்மனோட தலை விலகணும் அப்படின்ட்டு சிவபெருமான் பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. பிரம்மனோட தலை கையில் இருந்தது ஒரு கபாலமாக உருவெடுக்குது. அதில் எவ்வளோ உணவுகள் போட்டாலும் அந்த உணவுகள் பார்த்திங்கன்னா தீந்துட்டே வருது. சிவபெருமானுக்கும் பசி பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்குது. இந்த கபாலம் என்னைக்கு சிவபெருமான் கையிலிருந்து விலகுதோ அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் விலகும் அப்படின்றது ஒரு விதி. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிவபெருமான் காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி தாயார்கிட்ட போகிறாங்க. அன்னபூரணி தாயார் தன் கையில் இருக்க அந்த கரண்டியில் அன்னங்களை அந்த கபாலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இட பார்த்திங்கன்னா கபாலம் நிறைய ஆரம்பிக்குது. கபாலம் என்னைக்கு நிறையுதோ அன்னைக்கு தான் அந்த கபாலம் சிவபெருமான் கையிலிருந்து விலகும் அப்படின்ற அந்த விதியின் காரணமாக அன்னபூர்ணி தாயார் போடக்கூடிய அன்னத்தின் மூலமாக கபாலம் விலகுது. அந்த விலகிய தினம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் விலகிற நாள். இந்த நாளில் சிவபெருமானை முழுக்க நம்ம அன்னங்களால் அபிஷேகம் செய்து வணங்குறோன்னும்போது எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும். இதுதான் ஐதீகம். சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் விலகின நாள்னும்போது இந்த நாளில் சிவபெருமானுக்கு இதை மாதிரி அன்னங்கள் வச்சு அபிஷேகங்கள் செய்கிறோன்னும்போது ரொம்பவே சிறப்பானது. விஷ்ணு பகவான் பார்க்கும்போது எப்படி ஒரு அலங்கார பிரியர், அலங்காரம் செய்யறதுக்கு ரொம்பவே விருப்பப்படக்கூடியவர். அதே மாதிரி சிவபெருமான் அபிஷேக பிரியர், அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பார்க்கும்போது நீரால் அபிஷேகம் செய்கிறது, பால், இளநீர், கரும்பு சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம். ஸோ இத்தனை பொருட்களில் நம்ம அபிஷேகம் செய்கிறோன்னும் போது ஒவ்வொரு பொருட்களில் அபிஷேகம் செய்யும் போதும் ஒவ்வொரு பலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறது இந்த ஐப்பசி பௌர்ணமி, இந்த ஒரு தினத்தில் மட்டும்தான் இந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறது நடைபெறும். அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறாங்கன்னும் போது அன்னாபிஷேகத்துக்கு முன்தினமே நம்ம பச்சரிசி இதை மாதிரி ஆலயங்களில் வாங்கி கொடுத்து நம்ம வாங்கி கொடுக்குற அந்த அரிசியின் மூலமாக அன்னாபிஷேகம் செய்கிறாங்கன்னும் போது நம்ம வீடுகளில் செல்வ வளம் பெருகும். அடுத்தபடி வறுமை நிலைன்றது வராது. சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷம் விலகின நாள்னும் போது நம்ம சாதாரண மனிதர்கள் இந்த அன்னாபிஷேகம் பார்க்குறது, இதில் பங்கேற்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்குறோன்னும் போது நமக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ எல்லா தோஷங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கண்டிப்பாக விலகும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஐதீகம். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீடுகள் கிட்டே இருக்கிற சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் பார்க்குறது ரொம்பவே சிறப்பானது. அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாட்களில் முழுவதும் அன்னாபிஷேகம் செய்து ஒரு அரை மணி நேரத்திலே இந்த அன்னங்கள் பார்த்திங்கன்னா விளக்கப்பட்டுட்டு இந்த அன்னங்கள் கொண்டு மக்களுக்கு பிரசாதங்கள் கொடுப்பாங்க. இந்த பிரசாதங்கள் நம்ம சாப்பிட்றோன்னும் போது வியாதிகள் விலகும். அடுத்தது வறுமை வராது. இதுதான் ஒரு ஐதீகம். கண்டிப்பாக நம்ம அன்னாபிஷேகம் பார்க்குறோன்னும் போது இதே மாதிரி ஆலயங்களில் எல்லா அன்னங்களையும் விளக்கின பிறகு அதில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி சாப்பிட கண்டிப்பாக மறக்காதீங்க. ஒரே ஒரு பருக்கையாவது அன்றைய தினம் நம்ம சாப்பிடும்போது மனிதர்களுக்கு இருக்க தோஷங்கள் விலகும். அடுத்தது வியாதிகள் இருக்குன்னும் போது கண்டிப்பாக அது விலகும்.
அன்னாபிஷேகம் பார்க்குறீங்க, அதில் பங்கேற்கிறீங்க, அந்த பிரசாதங்களை உட்கொள்கிறீங்கன்னும்போது ரொம்பவே சிறப்பானது. இந்த அன்னாபிஷேகம் தவற விடுறீங்கன்னும்போது பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் ஆலயங்களில் நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது. அன்னாபிஷேகம் நம்ம அன்னாபிஷேகம் பார்க்கறது, பிரசாதம் சாப்பிட்றது இதோடு மட்டுமே இல்லை, அன்னதானங்கள் இந்த தினங்களில் செய்கிறோன்னும் போது அன்னபூரணி தாயாரோட அருள் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு நம்ம அன்னதானங்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பல ஊர்களிலும் இருந்து சிவனடியார்கள் குழுக்களாக போயிட்டு அங்கே சமைச்சு பரிமாறுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அன்னாபிஷேக தினங்களில் சிறப்பாக நடைபெறும். பார்க்கறது சிறப்பு, செய்யறது சிறப்பு, பங்கேற்று அதில் இருக்க உணவை உட்கொள்கிறது ரொம்பவே சிறப்பானது. தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்வாங்க. இப்போ சிவபெருமான் மேலே இருக்க இந்த ஒவ்வொரு சோறும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிவலிங்கமாக கருதப்படுது. இவ்வளோ சிவலிங்கம் பார்க்குறோன்னும் பொழுது அவ்வளோ புண்ணியம், நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் விலகுது, புண்ணியம் அதிகரிக்கும் பொழுது சொர்க்கம் கிடைக்கும். இதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். கேளம்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயம் அன்னாபிஷேகம் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பல ஆலயங்களில் பல பதிவுகளை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க. 500க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவிட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஆலயம் எங்கே இருக்குது, இந்த பதிவை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ஆலயம் எங்கே இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவுகளை பகிருங்க. அடுத்தடுத்து வர ஆலய பதிவுகளையும் பார்ப்போம், அங்கே இருக்க சிறப்புகளையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.